கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவாராதனை செய்கின்றோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவாராதனை செய்கிறோம். அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இது அருமையான காலை பொழுதினிலே மென்காற்று வீசின பொழுது கடவுள் ஏதேன் தோட்டத்திலே, ஆதாம் ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று பேராவலோடு உரையாட வருகிறார். அதிகாலையில் ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமை பார்த்தேன், மகனே நீ எங்கே இருக்கிறாய்? நான் உன்னோடு பேச வேண்டும், நான் உன்னோடு உரையாட வேண்டும் என்று சொல்லி, நீ எங்கே இருக்கிறாய்? நான் இதோ ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? உம்மை பார்க்க எனக்கு வெட்கமாய் இருக்கிறது. ஏன் வெட்கம்? நான் ஆடையின்றி இருக்கிறேன். ஏன் ஆடையின்றி இருக்கிறாய்? நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? இப்படி பேச்சு ஏற்படும் பொழுது அதான் சொல்லுவான், நான் நிர்வாணமாக இருக்கிறேன், ஒளிந்து கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு சொல்லிய அந்த மரத்தின் கனியை தின்ன வேண்டாம் என்று சொன்ன கனியை உண்டாயோ? உடனே அவன் சொல்லுவான், இதோ நீர் எனக்கு கொடுத்த அந்த பெண் கொடுத்தாள், அதை நான் உண்டேன். பெண்ணிடம் கேட்ட பொழுது, இதோ பசாசு என்னை ஏமாற்றியது, நான் ஏமாந்து போனேன். இப்படியாக ஒருவர் மீது பழிகளை சுமத்தி தான் நேர்மையானவன் என்பதை வெளிப்படுத்தினார்கள். ஆண்டவர் அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து துரத்தி விட்டார். ஆனாலும் அவர்களுக்கு தோலினால் ஒரு ஆடையை செய்து இரக்கம் காட்டி வெளியே அனுப்பினார். ஆமன் பார்த்தவர்களே, அதிகாலையில் அவர் இரக்கம் காட்டுகிறார். இரக்கம் காட்டுவதற்காக நம்மை தேடி வருகிறார். என்னை தேடுகிறவர்கள் யாராவது உண்டோ என்று சொல்லி ஆவலோடு பேராவலோடு ஏகுகிறார். ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் நாமோ அவருடைய வார்த்தைகளை, அவருடைய சப்தங்களை கேட்பதற்காக, அவரோடு பேசுவதற்காக வந்திருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் நாமே ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிப்போம். என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீங்கள் இல்லாமல் நான் வாழ முடியாதப்பான்ற பாடல் கெவின் பாடலாம். என் கூடவே இரும்.
முடியாது. ஆமென். ஆமென். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. பாருங்க, அந்த குழந்தை, சின்ன பையன் பாடுன்னு சொன்னபோது வாய்களை திறந்து எவ்வளோ மென்மையாக பாடுகிறது. இதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். குழந்தைகளைப் போல மனம் படைத்தவர்களாய். அதுதான் சங்கீதம் 31:1 சொல்லுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 31:1. ஆமென். 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 நீதிமான்களே, ஆண்டவரில் களிகூருங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. நீதிமான்களே, ஆண்டவரில் களிகூருங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. ஆமென். 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 சங்கீதம் 31:1 வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 31:1. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். ஆமென். 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 ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவியும். ஆண்டவரே, உமது நீதி என்ன? அதனால தான் சங்கீதம் 32:1 சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? எவரது குற்றம் ஆமென். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆமென். ஆமென். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ. ஆமென். ஆமென். யாராவது ஒருவர் ஆமென் என்று சொல்லி வாசிக்க வேண்டும். யாராவது ஒருவர். ஆமென். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆமென். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆமென். ஆமென். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எனவே ஆண்டவரில் களி கூறுங்கள். சங்கீதம் 33:1 சொல்லுகிறது, நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தம். நீதியுள்ளோர், நேர்மையுள்ளோர், உண்மையான அன்பை கொண்டிருந்தவர்கள், நேர்மையாக உண்மையாக வாய் வழியாக இவர்கள் உதடுகள் என்னை போற்றுகிறது, ஆனால் இவர்கள் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவரிடத்திலே நம்மை தாழ்த்தி மன்றாடுவோம். என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானீரே. என் சோதனை நேரங்களில் கர்த்தர் என் ஜெயமானீரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு.
அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கேன்னு சொல்லி சங்கீதம் 31:2 வாசிங்க செபாஸ்டின். சங்கீதம் 31:2. ஆமேன். உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும், விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாய் இரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாய் இரும். உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும், விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாய் இரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயும் இரும். ஆமென். உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும். எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன? சங்கீதம் 33:2 வாசிப்போம். யாழிசைத்து. ஆமென். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆமென். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். அப்போ ஆண்டவரத்தில் என்ன சொல்லி நம்ம கேட்கணும்? ஆண்டவரே, நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? அதனால தான் சங்கீதம் 32:2 சொல்கிறாரு, ஆண்டவர் எந்த மனிதனின் தீ செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதனின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். வஞ்சம், பழி தீர்க்கிற வஞ்சம். அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்தில் உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே, எப்போதும் என் நினைவாய் இருப்பவரே. உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே, எப்போதும் என் நினைவாய் இருப்பவரே. விலகாத உன் கிருபை போதுமையா, பலவீனத்தில் பலன் விளங்குமையா. விலகாத உன் கிருபை போதுமையா, பலவீனத்தில் பலன் விளங்குமையா. என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானிரே. என் சோதனை நேரங்களில் கர்த்தர் என் ஜெயமானிரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஜெபம் எப்படி? சங்கீதம் 31:3 வாசிப்போம். 31:3. ஆமென். ஆமென். ஆம், என் கற்பாரையும் என் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும். ஆம், என் கற்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும். ஆமென். 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 என் கற்பாரையும் கோட்டையும் நீரே, உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தருளும். ஆண்டவரே, எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்ற என்ற வார்த்தைக்காய் நன்றி இயேசுவே. ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர் என்ற வார்த்தைக்காய் நன்றி இயேசுவே. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலன்று போயின. இந்த வார்த்தைகளை சிந்திக்க வைத்ததற்காய் நன்றி இயேசுவே. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்க ஆண்டவரே. அதான் சங்கீதம் 33:3 சொல்லுவதுபடி
புத்தம்புது வாசிக்கலாம். 33:3. ஆமென். ஆமென். புத்தம்புது புத்தம் பாடல் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆமென். ஆமென். புத்தம் புது பாடல் ஆண்டவருக்கு பாடுங்க. புத்தம் புது பாடல் அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் ஆண்டவரிடத்தில் அவரை சுதிச்சுட்டே இருங்க. சுதிச்சுட்டே இருங்க. என் கற்பாரையும் கோட்டையும் நீரே, உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை வழி நடத்தும் அப்பான்னு சொல்லி, நீதிமானா என்னை மாற்றி நீரே, நித்தியத்தில் என்னை சேர்த்திடவே, நீரே எந்தன் ஜீவனையா, நீரே எந்தன் ஜீவனையா, உம்மில் நான் என்றைக்கும் வாழ்வேனையா, நீரே எந்தன் ஜீவனையா, உம்மில் நான் என்றைக்கும் வாழ்வேனையா, என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானிரே, என் சோதனை நேரங்களில் கர்த்தர் என் ஜெயமானிரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கேன்னு சொல்லி சங்கீதம் 31:4 வாசிக்க கேட்போமா? அவர்கள் ஆமென். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையில் இருந்து என்னை விடுவித்தருளும், ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையில் இருந்து என்னை விடுவித்தருளும், ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். ஆமென். 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 அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள சாத்தானுடைய வேலைகள் 4 வகையான துன்பங்கள் நமக்கு நாம் செய்த பாவத்தின் வழியாக, சொந்த பந்தங்கள் வழியாக, சாத்தான் வழியாக, கடவுளின் திட்டம் நிறைவேறுவதற்காக, அவருடைய மாட்சியை வெளிப்படுவதற்காக 4 வகையான துன்பங்கள் இந்த உலகிலே நமக்கு உண்டு. அப்படிப்பட்ட சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து போடும் ஐயா, சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து போடும் ஐயா, அக்கினியே, தேவ அக்கினியே என்னை நிரப்பும் அப்பா, இன்று என்னை நிரப்பும் அப்பா, துயரத்த அபிஷேகம் என்னில் இறங்கிடட்டும், துயரத்த அபிஷேகம் என்னில் நிரம்பிடட்டும், துயரத்த அபிஷேகம் என்னில் நிரம்பிடட்டும், அக்கினியே, தேவ அக்கினியே என்னை நிரப்பும் அப்பா, இன்று என்னை நிரப்பும் அப்பா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அவை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? சங்கீதம் 31:15 வாசிக்க கேட்போம். வேறு யாராவது? ஆமென். ஆமென். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உனது கையில் உள்ளது, என் எதிரிகளின் கையிலிருந்து என்னை துன்புறுத்துவோரின் கையிலிருந்தும் என்னை விடுவித்தருளும், என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும்
ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். பாருங்க அந்த குழந்தையுடைய வாசிப்பு பார்த்தீங்களா? என்ன அழகா, என்ன அழகு, என்ன அழகு வாசிப்பதில். இது ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்குது. அதிகாலையில் பிள்ளைகளை ஆண்டவர் சமூகத்தில் அமர வைத்து வேத வசனங்களை வாசிக்க வைத்து தியானிக்க வைத்து, இன்று நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் அவருடைய கையில் இருக்கிறது. எதிரிகள் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவிய ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்பும் அப்பான்னு ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது வசனத்தை அனுப்பி வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எந்த சாத்தானுடைய தந்திரங்களாய் இருந்தாலும் அதை முறியடித்து போட அவர் ஒருவருக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்பும் அப்பா, இன்று என்னை நிரப்பும் அப்பான்னு சொல்லி, அதனாலதான் சங்கீதம் 31:14 வாசிப்போம். ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரே, நான் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், நீரே என் கடவுள் என்று சொன்னேன். ஆண்டவரே, நான் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், நீரே என் கடவுள் என்று சொன்னேன். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஆண்டவரே, நான் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். அந்த தெளிவான வசனம் வாசிக்க முடியுதில்லை உங்களால். ஏன்? பயம். பயம். குழந்தை வாசிப்போம், நம்ம இவ்வளோ பெரியவங்க வாசிப்போம் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்களா? பயம். இந்த நம்பிக்கை முழுசா இருந்தா, இந்த பையன் வாசிச்சா பாருங்க, என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டம் 9 கையில் உள்ளதை ஒப்பு கொடுங்க. அது மாதிரி நீங்களும் குழந்தைகளைப் போல அந்த மிடுக்கோட துடிப்போட அறிவு தெளிவோட கண்கள் திறந்தவர்களாய், ஆண்டவரே நான் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நீரே என் கடவுள் என்று சொன்னேன். அப்படி இருந்த பொழுது எனக்கு என்ன நடக்கிறது என்றால், சங்கீதம் 31:13 வாசிக்க கேட்போம். பலர் என் மீது ஆமென். பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது, எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள், என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது, எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள், என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். ஆமென், ஆமென், ஆமென். பலர் என் மீது பழி சுமத்தி என் காதில் விழுந்தது, எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள், என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார். எவ்வளவு முறை தாவீதுடைய பாடல் பாருங்க, இறைவன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் பாடல் இது. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே என்று சொல்லி, ஒரு நாள் நான் கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க என்று சொல்லி
சங்கீதம் 31:17 வசனம் அழகாக சொல்லும். ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடினேன். என்னை வெட்கமுற விடாதையும். பொல்லார் வெக்கி போவாதவர்களாக, பாதாளத்தால் வாயடைத்து போனவர்களாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடினேன். என்னை வெட்கமுற விடாதேயும். பொல்லார் வெட்கி போவாதவர்களாக, பாதாளத்தால் வாயடைத்து போவார்களாக. ஆமென். ஆமென். பாதாளத்தில் வாயடைத்து போவார்களா? ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடினேன். தாவீதுடைய ஜெபம். என்னை வெட்கமுற விடாதே. நான் வெட்கி தலைகுனிந்து நிற்கும்படி செய்ய சாத்தானின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தந்திரங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. எதிராக சூழ்ச்சி செய்வான், உடைப்பான், ஒற்றுமையை கலைப்பான், நிம்மதியை எடுப்பான், ஏதோ ஒரு கலகம் உண்டாக்கி கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட கலக வீட்டாரே எச்சரிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் கலக வீட்டார்கள். நீ அவர்களை எச்சரி என்று சொல்லுகிறார். நீ அவர்களை எச்சரிக்காவிட்டால் நான் உன்னை கண்டிப்பேன். எசேக்கியேலை காவலாளியாக வைக்கிறார். எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனாலதான் தாவீதுடைய ஜெபம், ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடினேன். என்னை வெட்கமுற விடாதேயும். பொல்லார் வெட்கி போவார்களாக, பாதாளத்தில் வாயடைத்து போவார்களாக. 18 வசனம் இன்னும் அழகாக சொல்லும். வாசிப்போம். 18 வசனம். பொய் சொல்லும் வாய். ஆமென். பொய் சொல்லும் வாய் அடைப்பட்டு போவதாக. செருக்கும் பழிப்புரைப்பும் கொண்டு நேர்மையாளருக்கு எதிராக இருமாப்புடன் பேசும் நா கட்டுண்டு கிடப்பதாக. பொய் சொல்லும் வாய் அடைப்பட்டு போவதாக. செருக்கும் பழிப்புரைப்பும் கொண்டு நேர்மையாளருக்கு எதிராக இருமாப்புடன் பேசும் நா கட்டுண்டு கிடப்பதாக. ஆமென். ஆமென். நேர்மையாளருக்கு எதிராக பேசும் நா கட்டுண்டு கிடப்பதாக. கட்டி போடுவார். பொய் சொல்லும் வாய் அது அடைபட்டு போகும். செருக்கும் படிப்புரையும் கொண்டு நேர்மையாளருக்கு எதிராக இருமாப்புடன் பேசும் நான் கட்டுண்டு போகும். இன்னைக்கு இயேசுவே நன்றி. ஸ்தோத்திர பலி எடுக்கும் பொழுது அந்த முதல் 4 ஸ்தோத்திர பலிகளை வாசிப்போம் ஒருமனப்பட்டு. முதல் 4 ஸ்தோத்திர பலிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவே நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலிகள் 4, முதல் 4 ஸ்தோத்திர பலிகளை வேகமாய் வாசிப்போம். ஹல்லேலூயா. நிலைத்துள்ள நீதியான நெறிமொழிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசையால் உணவு பொருள் தாராளமாய் கிடைக்க செய்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா உயிரினங்களுக்கும் தக்க வேளையில் உணவளிக்கின்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மக்களின் ஆற்றலை உயர்வு பெற செய்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்த 4 வசனங்களை வாசிப்போம். அப்படியே ஊழியரை திருத்தைலத்தால் திருப்பொழிவு செய்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. மீண்டும் அந்த 2 வசனங்கள் ஊழியர் வாசிக்க சொல்றாரு. ஊழியருடன் உன் கை எப்பொழுதும் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஊழியருடன் உம்முடைய கை. மீண்டும் வாசிப்போம். வாசிமா சப்தமாய். ஊழியருடன் உன் கை எப்பொழுதும் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய ஊழியர் மீது அவருடைய கை எப்போது இருக்கும். அடுத்த வசனம். உன் பெயரால் உன் ஊழியரின் வலிமை உயர்த்தப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்க வெளிப்பாடு எப்படி ஆண்டவர் கொடுக்கிறார். உன் பெயரால் உமது ஊழியரின் வலிமை வெளிப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
அவர் சொல்லிட்டாருங்க, ஸ்டார்டிங்லேயே சொல்கிறார். இன்னைக்கு தொடக்கத்தில் பாடல், அருமையான பாடலை பாடினார்கள். அந்த பாடலை பாடுவோமா? ஆமென். தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை பாய்ச்சுவேன் என்றீர். தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை பாய்ச்சுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஆமென். ஆமென், ஆமென். தாகத்தோடு காத்திருக்கிறது. அதனால தான் சங்கீதம் 32:1-2 3 வரைக்கும் சொல்லுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 32:1-3. மீண்டும் ஒருமுறை வேகமாய் யாராவது ஒருவர் ஆமென் என்று சொல்லி. ஆமென். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலன்று போயின. ஆமென், ஆமென். எவரது குற்றம் மன்னிக்கப்படும். நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய பாவங்கள் மறந்து போவார் அவருடைய சமூகத்தில். ஆனால் திருப்பாடல் 32:9 சொல்வதைப் போல நாம் இருக்கிறோம். திருப்பாடல் 32:9 யாராவது ஒருவர் கடிவாளம் பூட்டி. ஆமென், ஆமென். கடிவாளம் வாரினால் எழுத்தாலன்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேறு கழுதை போன்றோ அறிவிலியாயிராதே. ஆமென். கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தாலன்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ அறிவிலியாயிராதே. கடிவாளம் பூட்டி இழுக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 32:8 மிக அழகாக சொல்லுவார். சங்கீதம் 32:8 நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ என் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவை கூறுவேன். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவை கூறுவேன். ஆமென், ஆமென், ஆமென். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன். ஆனால் நீயோ கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தால் என்று உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேறு கழுதை போன்றோ அறிவிலியாய் இராதே. நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். அதனால தான் தாவீது இப்படி சொல்றாரு 7ஆம் வசனத்தில். சங்கீதம் 32:7 வாசிப்போம். வேறு யாராவது வேகமாய். நீரே எனக்கு. ஆமென். நீரே எனக்கு புகலிடம், இன்னலினின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர். நீரே எனக்கு புகலிடம், இன்னலினின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை
சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர். ஆமீன், ஆமீன். நீரே எனக்கு புகலிடம், நீரே எனக்கு புகலிடம். இன்னலென்று நீர் என்னை பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் ஏழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர். ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு இந்த வசனத்துக்காக. ஆண்டவரே நீரே என் புகழ். சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம், இன்னலிருந்து என்னை நீர் பாதுகாக்கிறீர். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. வல்ல வாய்களை திறந்து நன்றி இயேசுவே. இந்த வசனத்துக்காய் நன்றி 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 ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி இயேசுப்பா. உம் மீட்பினால் எழும் ஆரவாரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரனுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இயேசுவே 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 இயேசுவே. எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே 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 இயேசுவே. நன்றி 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 இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா, இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இதோ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே இந்த வார்த்தையை நீர் அனுப்பி இவர்களை எங்களை எழும்ப செய்கிறே மக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். சொல்ல இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன நேரங்களில் பலத்தாலே பாதுகாக்கிறே. என் பலவீன நேரங்களில் பலத்தாலே பாதுகாக்கிறே. உடைந்த பாத்திரம் நான், உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆகவே சங்கீதம் 32:6 சொல்கிறது. ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. ஆகவே துன்ப வேளை வாசிமா. ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. ஆமென். துன்ப வேளையில் உன் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெரும் வெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அணுகாது. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்னும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீர், என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீர். அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டீர். உம்மை நோக்கி மன்றாடும்போது பெருவெள்ளம் பாய்ந்து வந்தால் ஒன்றும் அழுகாது. ஆனால் பாருங்க, சங்கீதம் 32:10 அழகாக சொல்லுகிறது. பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல. வாசிப்போமா? பொல்லாருக்கு வரும் துன்பங்களை பல, ஆண்டவரின் நம்பிக்கை கொள்ளுவோரை அவரது சூழ்ந்து நிற்கும். மீண்டும் வாசி தம்பி. வரும் துன்பங்கள் பல, அவர் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு
சூழ்ந்து நிற்கும். ஆமென். 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 என்ன ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் பாருங்க. ஆமென். பொல்லாருக்கு வரும் துன்பங்கள், ஆனால் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும். அதனால தான் சங்கீதம் 33:4 சொல்லுகிறது, மிக அழகாக வாசிக்க கேட்போம். 33:4 ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. ஆமென். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. ஆமென். வார்த்தை, அவருடைய வார்த்தை எப்பொழுதும் நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கையுடையது. உடைந்த பாத்திரம் நான் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. அமையை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பவை. ஆகவே துன்ப வேளையில் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெரும் வெள்ளம் உன்னை சூழ்ந்து வந்தாலும் அது அணுகாது. அதனால தான் 7ஆம் வசனம் சங்கீதம் 32:7 சொல்லுகிறது, நீரே எனக்கு புகலிடம், நீரே எனக்கு புகலிடம். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 7ஆம் வசனம். ஆமென். நீரே எனக்கு புகலிடம், இன்னலினின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர். ஆமென். நீரே எனக்கு புகலிடம், இன்னலினின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர். ஆமென். நீரே எனக்கு புகலிடம், இன்னலென்று என்னை நீர் பாதுகாக்கிறீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர் என்று சொல்லி, அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? உம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாரு இயேசுவே என்ன, பாரு இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்து இயேசுவேன்னு சொல்லி, நீரே எனக்கு புகலிடம், இன்னலென்று என்னை நீர் பாதுகாக்கிறீர், நீர் எனக்கு அறிவு புகட்டுகிறீர், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு கற்பிக்கிறீர். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்ற என்ற வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி. ஆண்டவரே, ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வரும் வஞ்சகம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர் என்று சொல்லி, ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதையும் உமது நீர்விக்கேற்ப என்னை விடுவித்தருளும். சங்கீதம் 31:5 சொல்வதைப் போல உமது கையில் என் உயிரை ஒப்புக் கொடுக்கிறேன். வாக்கு பெறாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வி. பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது, எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள், என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், நீரே என் கடவுள் என்று நான் சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது, என்னை துன்புறுத்துவோரின் கை நின்றும் என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி மன்றாடுவோமா? கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகிறேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன். கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகிறேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட. பாரு இயேசுவே என்ன, பாரும் இயேசுவே,
உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன். நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சு வலிக்குதே. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன். நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சு வலிக்குதே. யாருமில்லை தேற்றிட, யாருமில்லை உதவிட, பாரு இயேசுவே என்ன பாரு இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன். உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே என்ன பாரு இயேசுவே. கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. ஆமாண்டவரே, இந்த காலை பொழுதுக்காய் நன்றி ஆண்டவர். இந்த காலை பொழுதிலே நன்றி ஆண்டவர். உடைந்து போகிறேன் ஆண்டவரே. உடைந்த பாத்திரம் ஆண்டவரே, உடைந்த பாத்திரம் அப்பா. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. குயவனே நீர் என்னை தொடனுமே. உம் கரம் தினமென் மேல் படனுமே. குயவனே நீர் என்னை தொடனுமே. உம் கரம் தினமென் மேல் படனுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 31:23 யாராவது ஒருவர் வாசிக்கலாமா? ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதியுடையோரை பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதியுடையோரை பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். ஆமென். ஆமென், ஆமென். அந்த ஸ்தோத்திரப்படி 5:6 வாசிப்போம் வேகமாய். பாடலாக பாடினாலும் சரி. ஸ்தோத்திரப்பலி 5:6. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. எச்சரிக்கை தரும் நீதி நெறிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எச்சரிக்கை தரும் உமது நீதி நெறிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம் திருப்பொழிவு பெற்றவர்களுக்கு உம் திருப்பொழிவு பெற்றவர்களுக்கு வெற்றி தருபவரே. வெற்றி தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம் மக்களுக்கு சமாதானம் அருள்பவரே. உம் மக்களுக்கு சமாதானம் அருள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உம் மக்களுக்கு ஆசி வழங்குபவரே. உம் மக்களுக்கு ஆசி வழங்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம் பேரன்பிற்காக காத்திருப்போரை கண்ணோக்குபவரே. ஆமென், ஆமென். அதனாலதான் சங்கீதம் 31:24 சொல்கிறது, ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே. உன் பேரன்புக்காக காத்திருப்போரே. ஆவியானவர் எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து அவருடைய பிளான். அவர் என்ன சொல்றாரு அது மாதிரி வணைவார்.
நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன். கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன். கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் பஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி எழுதுதான் என் எலும்புகள் கலண்டு போயினேன் என்ற சிந்தனையோடு, உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. குயவனே நீர் என்னை தொடனுமே, கரம் என் மேல் படனுமே. குயவனே நீர் என்னை தொடனுமே, கரம் தினமென் மேல் படனுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன் என்று சொல்லேன். அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை பொழுதினிலே இந்த சங்கீதம் 31, 32, 33 அநேக வார்த்தைகளை அனுப்பி நீர் எங்களை பெறப்படுத்தினீரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ கேட்கின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தொட்டு உங்கள் அபிஷேகத்தினால், இறைவார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்பியதற்காய் நன்றி ஆண்டவரே. அநேக தேவ பிள்ளைகளை இன்று இந்த குடும்பத்திலே கொண்டு வந்து சேர்த்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இன்னும் அதிகமான பிள்ளைகள் யாரெல்லாம் விலகி போயிருக்காங்களோ எல்லாரையும் கொண்டு வந்து நீங்கள் சேருங்கப்பா. உங்கள் கையில் தான்ப்பா இருக்குது, என் கையில் ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் நினைச்சா ஆசீர்வாதம் ஆண்டவரே, நீங்கள் நினைச்சா ஆசீர்வாதமப்பா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், இந்த உலகே அறியும். உதவாத எண்ணில் உயிரோடு வார்த்தைகளை அனுப்பி உறவாக வந்தீரே அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்கள் நினைச்ச ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இன்னும் அதிகமாய் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். இந்த சிந்தனையோடு இந்த நாள் முழுவதும் நாங்கள் கடந்து செல்ல நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களை நீர் ஆசீர்வதியும் பெறப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆண்டோட சமூகத்தில் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு என் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா.